எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து பார்க்க போறோம். எதுங்க அறிவு? அறிவு குறித்து நிறைய வசனங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நான் உங்களுக்காக படிக்கிறேன் பாருங்கள். அன்பு எதை உண்டாக்குமா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இன்று நம்மிடத்துல இருக்கிறது எதுங்க? நிறைய அறிவை வச்சுக்கிட்டு இருமாப்பா இருந்தால் அது பிரயோஜனம் இல்லைங்க. அன்பு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக என்ன போடப்பட்டிருக்குங்க? 1 கொரிந்தியர் 13:9 போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய அறிவு குறைவு உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ரொம்ப டிகிரி படிச்சிருந்தா ரொம்ப அறிவுள்ளவங்க தான். ஆனா அந்த அறிவு எதை கொண்டு வந்து விடுகிறது? நம்முடைய இருதயத்துல இருமாப்பை, யாருக்கும் கீழ்ப்படியாமைய, பெருமைய அந்த அறிவு கொண்டு வந்து விடுகிறது. அதனால யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அறிவு எப்படிப்பட்டது? அறிவு இருமாப்பு உள்ளது. நம்முடைய மனிதர்களாகிய அறிவு குறைவுள்ளது. என்னமோ நிறைய படிச்சுட்டா, நிறைய சேலரி வாங்கிட்டா, என்னமோ அவங்கள கையில பிடிக்க முடியாத அளவுக்கு பெரியவர்களாக மாறி விடுகிறார்கள். இல்லங்க, மனுஷனுடைய அறிவு குறைவு உள்ளதுதான். அடுத்து போடப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 9:10. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 9:10 நம்முடைய தேவனுடைய அறிவு எப்படிப்பட்டதா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய நாமமும் நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தானியேல் 1:17 சொல்லப்பட்டிருக்கு, அந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியம் கொடுத்திருந்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். உலக அறிவு, தேவன் கொடுக்கிற அறிவு. இன்றைக்கு நம்மிடத்துல எந்த விதமான அறிவு இருக்கிறது? அறிவு ஒரு நாளும் இருமாப்பை உண்டாக்க கூடாது, தாழ்மையை உண்டாக்க வேண்டும், அன்பை உண்டாக்க வேண்டும். நான் இன்னும் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற அறிவு தான் முக்கியமானது என்று சொல்லி நாம் உணர்ந்தால் நம்ம பெரிய மனிதர்களாக மாறிவிடலாம். God bless you. Thank you.